நான் வந்து பெரிய இவன்ப்பா, என்னை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் தான் பலசாலி அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு 5 நிமிஷம் அந்த கதையை கண்ண மூடி கேளுங்க. ஒரு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கமும் ஒரு நரியும் வந்து ரொம்பவுமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கு. ஆக்சுவலா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா வந்து டெய்லியுமே எல்லாம் வந்து சந்திச்செல்லாம் பேசிக்க மாட்டாங்க. எப்பவாவது காட்டுக்குள்ள எப்பயாவது அப்பப்ப பார்க்கும்போது வந்து பேசிக்கிடுவாங்க. ஆனா 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு வந்து அவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலா இப்போ வந்து இந்த சிங்கத்துக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கம் வந்து நல்லா சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. அப்பப்ப கிடைக்கிறத லைட் லைட்டா சாப்பிடுக்குது. ஆனா நல்லா வகுறார சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அது ஏன் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மத்த விலங்குகள், மத்த மிருகங்களுக்கெல்லாம் வந்து அதனுடைய இருப்பிடத்துக்கு பக்கத்திலே வந்து உணவு வந்து கிடைச்சிருது. ஸோ அதனால வந்து அந்த இடத்துலயே வந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துருது. ஆனா சிங்கத்துக்கு வந்து அப்படி கிடையாது. இருப்பிடத்திலே வந்து கிடைக்காது. யாராவது ஒரு மிருகம் வந்து என்னை நீ வேட்டையாடி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட முடியுமா? யாரும் சொல்லாது. ஸோ எல்லாம் தப்பிக்க தான் பார்க்கும். ஸோ அதனாலேயே வந்து இந்த மிருகத்தினால அந்த சிங்கத்தினால வந்து அந்த பசியை வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா எதுவும் ஒன்றும் மிருகம் வரல. நமக்கு தெரிஞ்சதே வந்து வேட்டையாடி சாப்பிட்றது தான். நம்மளும் கொஞ்சம் வயசாகி போச்சு. ஸோ ஏதாவது மிருகம் வந்து மாட்டினா அடிச்சு சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போடலான்னு பார்க்குறேன். அதுக்கு நம்மளுக்கு ஒரு குடுப்பனை கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்திலே இருக்கு. ஸோ அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரி வந்துட்டு இருக்கு. நரி வந்து பார்த்துட்டு சிங்கத்தை பார்த்துட்டானே வணக்கண்ணே அப்படின்லாம் வந்து சலாம்லாம் வச்சிருச்சு. வச்சோன்னே வாப்பா நரியா, என்ன என்ன விஷயம் அந்த சைடு வந்த? ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு கூட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடி வந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நரி சொல்லுது. உடனே வந்து சிங்கம், என்னடா நரியா உனக்கு சாப்பாடு கிடைக்கலையா? உங்களுக்குலாம் இருக்கிற இடத்துல தேடி வருமேடா. ஏன் நான் தான் வந்து போய் வேட்டையாடிலாம் சாப்பிடணும், உனக்கு தான் அங்கே போற இல்லையா அவனா செத்து கிடப்பா, நீ தான் பிடிச்சி சாப்பிட்டு வந்துருவிய அப்படின்னு சிங்கம் சொல்லுது. உடனே வந்து அந்த நரி சொல்லுது, அட இல்லைண்ணே, அதெல்லாம் இப்போ மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லைண்ணே, எல்லாம் அது சாப்பிட்டு அது புகையிலையும் கூண்டுலையும் போய் பாதுகாப்பாக போய் அடைஞ்சிக்கிறதுக்கு நம்ம எங்கிட்டு போய் போகிறது, இப்போல்லாம் அதுக்கெல்லாம் வழியே இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சிங்கத்திட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. உடனே வந்து சிங்கம் என்ன சொல்லுது, நரியா நான் வந்து வேணா ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குது. சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு தெரியாத ஐடியாவா சொல்லுங்கண்ணே, எதுனாலும் பார்த்துருவோம். இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது ஒன்று நல்ல ஒரு வேட்டை ஒன்று கிடச்சிச்சுன்னா நல்லா அடிச்சு கொண்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடலாம். அது நீ ஹெல்ப் பண்ணேன்னா உனக்கும் வந்து ஒரு பங்கு தரேன். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மான் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மானை 2ஆ பிரிச்சுக்கலாம். அந்த கால் சைடெல்லாம் நீ வச்சுக்கோ, தலை சைடெல்லாம் வந்து நான் வச்சுக்கிறேன், அது மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்து நரிக்கு வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அப்பாடி நம்மளும் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த ஆளு வேற உடனே நம்மளே வாலண்டியரா கூப்பிட்டு வந்து சாப்பாடு தரேன் இருக்கான். சரி ஓகே, இவனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய என்ன சொல்லுது, அண்ணே அப்படியாண்ணே சொல்லுண்ணே, ஹெல்ப் பண்ணிடுவான், இவன் என்னண்ணே வேட்டை தானே, உனக்கு என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், நான் பண்ணிடுறேனே அப்படின்னோடனே, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நிறையா, நீ வந்து இந்த மரத்துக்கு முன்னால் போய் நின்றுட்டு நல்லா ரொம்ப சத்தமாக கத்து. நீ கத்துற சவுண்டை கேட்டு சுற்றி இருக்க மிருகங்கள்லாம் வந்து வெளியில் வரும்ல. ஸோ வெளியில் வரும்போது அப்படி நான் வந்து பாஞ்சு போய் அதை வந்து அடிச்சு நான் வந்து வேட்டையாடிடுறேன். நான் வந்து நீ வர்றதுக்குள்ள நான் அதை கொண்டு போட்டிருப்பேன், நீ பாதி எடுத்துக்க நான் பாதி எடுத்துக்கிறேன், இதுதான் டீல், இது ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து சிங்கம் வந்து அந்த நரியாட்ட சொல்லுது. அதெல்லாம் சரிதானே, ஆனா நான் கத்துற கத்துக்கு எந்த மிருகம் வரும்? நீ கத்துனா உன்னுடைய கர்ஜனைக்கு சுத்தி இருக்க எல்லா மிருகங்களும் பயந்து அடிச்சுட்டு ஓடியார, நான் கத்துனா எப்படின்னே வரும் அப்படின்ற மாதிரி நரி கேட்குது. அதுக்கு உடனே வந்து சிங்கம் என்ன சொல்லுது, டேய் அறிவு கட்டத்தனமா பேசாத, நான் வந்து சிங்கம், நான் வந்து காட்டுக்கே ராஜா, என்னுடைய கர்ஜனை இந்த காட்டுக்குள்ள தெரியாம இருக்கும். நான் வந்து சத்தம் போட்டு வந்து இப்ப நான் கர்ஜனையா கத்துனேன் அப்படின்னா இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் தெரிஞ்சு போகும், இந்த சிங்கம் தான் கத்துறான், நம்ம வேட்டையாருக்கு வெளியே வர ஒரு ஐடியா பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துக்கிறோம். ஆனா நீ கத்துனா உன் குரலை வந்து இது வரைக்கும் அது கேட்டது இல்லை அவ்வளவுதான். ஏன்னா நீ வந்து பேசுறது லைட் லைட்டா சவுண்ட் வரதான் கேட்டிருக்கோம், நீ ரொம்ப கர்ஜனையா கத்தி வந்து அந்த எந்த மிருகமே கேட்டிருக்காது. ஸோ என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு வெளியே வரும்ல, அப்ப நான் போட்டு தள்ளிடுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுது. சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்னே, சரி ஓகேலாம் இருக்கட்டும், முதல் நீ லைட்டா கத்தி காட்டு, அது வந்து கரெக்டா இருக்கான்னு நான் பாக்குறேன். ஏன்னா அப்பதான் வந்து அங்க போய் வந்து கரெக்டா வந்து நம்ம சக்சஸா இருக்க முடியும். அங்க போயிட்டு நீ கத்துறது யாருக்குமே கேட்கல அப்படின்னா அவ்வளவுதான், மிஷன் ஃபெயிலு, நீ வாட்டு நம்ம வாட்டுக்கு வந்து புகையிலே பேசாம வந்து படுத்து கிடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கத்தணும் உங்களுக்கு அவ்வளவுதானே, இந்த பொருட்களை கத்துறேன், அது மரத்துக்கு முன்னாடி தான் போய் கத்தணும். ஆமா ஆமா மரத்துக்கு முன்னாடி தான் போய் கத்தணும், இந்த ஒரு நிமிஷம் அந்த போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுச்சு. மரத்துக்கு பின்னால போய் நின்றுட்டு ஒரு சவுண்டு கத்துது. ஆனா அந்த கத்துற சவுண்டு சிங்கத்துக்கு வந்து லைட்டா ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லை, ரொம்ப மெதுவா வந்து ஒரு சவுண்டு கேட்குது. நிறையா இங்க வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. என்னண்ணே அப்படின்னு சொல்லி வருது. வந்தானே கையை வச்சு பலார்னு ஒரு அப்பு. நீ கத்துன சவுண்டு இங்க பாரு, என் முடி கூட ஆடலை, இந்த சவுண்டை வச்சு எப்படி நீ இருக்க மிருகங்கள்லாம் வரும், ஒழுங்கா போய் கத்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப போகுது. திரும்ப போய் ரொம்ப அப்படியே கர்ஜனியா அது இருக்கிற மொத்த பலனையை வச்சு சத்தமா வந்து ஒரு கத்துனோடனே பார்த்தோன்னா சிங்கத்துக்கே வந்து அப்படியே முடியெல்லாம் வந்து நடுங்கிருச்சு. அப்பா பையன் வந்து பாஸ் ஆயிட்டானா, இவனை கொண்டு போய் நடு காட்டுக்குள்ள வச்சு கத்த விட்டோம்னா கண்டிப்பா எல்லா மிருகம் வெளியே வந்துடும், இன்னைக்கு ஒரு போட போட்டு நீ சாப்பிட்டு ஃபுல்லா செட்டில் ஆகி தூங்கிடணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுச்சு.
முடியும் பண்ணிட்டு நரியும் இப்போ வந்து சிங்கமும் வந்து ரெண்டு நடந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. காட்டுக்குள்ள நின்றுட்டு நடுவில் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு முன்னாடி வந்து சிங்கம் வந்து மறைஞ்சு வந்து அப்படி பதுங்கி வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நரி வந்து பின்னாம சுத்தி வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நரி வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. சிங்கம் சொல்லுது கத்து கத்து அப்படின்னு. உடனே நரி அதனுடைய மொத்த குரலையும் வச்சு ரொம்ப அப்படியே கோரஸா வந்து ஒரு சவுண்ட் கொடுது. விட்டோடனே அக்கம் பக்கம் சுத்தி எல்லா மிருகமும் ஓடியார ஆரம்பிச்சிருச்சு. ஓடியார ஆரம்பிச்சோடனே சிங்கம் அந்த வந்து தன்னுடைய வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சு. பாஞ்சு போய் எல்லாத்துக்கும் அப்படியே இந்த கழுத்தை இந்த இடத்துல பிடிச்சி கடிச்சு எல்லாத்தையுமே வந்து கொன்னு போட்டு ரத்தமா கிடக்கு அந்த இடமே. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மானு முயல் கரண்டி அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் வந்து அடிச்சு கொன்னு அப்படி கீழே போட்டு வச்சிருக்கு. ரத்தமா கிடக்கு. ஆனா இந்த நரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு திரும்பி கத்திக்கிட்டு மட்டும் தான் இருந்திருக்கு. இந்த சைடு திரும்பி சிங்கம் அடிச்சு வேட்டையாடுறது அந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே வந்து அதை பார்க்கவே இல்லை. திரும்ப அதை கத்தி முடிச்சுட்டு நரி வந்து சுத்தி வந்து பாக்குது. கீழே ஃபுல்லா ஒரே ரத்தம், ஃபுல்லா எல்லாம் கடிபட்டு அது மாதிரி ரத்தமா ஒழுகி ஒரு மாதிரி அப்படியே பிளட் ஆகி கிடக்கு. அந்த இடமே வந்து ஒரு மாதிரி அப்படியே ரத்த கலரியா கிடக்கு. வந்து பார்த்தோன்னே அப்படியே நரிக்கு சந்தோஷம் தாங்க. உடனே சிங்கமும் வந்து நரியா நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன்டா, நீ ஏதாவது சொதப்பி விடுவ, நீ கத்துட்டு ஏதாவது சொதப்பி நம்மளும் மாட்டி நீயும் மாட்டி ஏதாவது ஆகி போயிரும்னு நினைச்சேன். ஆனா சொன்னபடி கரெக்டா கத்தி எல்லா மிருகத்தையும் கொண்டு வந்து பலியா வச்சடா. உண்மையிலே நீ வேலைக்காரன் தான்டா. ஒரு ஆளை பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்க, ஆனா நல்லா வேலைக்காரன் தான்டா அப்படின்ற மாதிரி வந்து சிங்கம் வந்து பாராட்டுது. ஸோ அந்த பாராட்டினோடனே வந்து நரிக்கு வந்து தலையில அப்படியே ஒரு கர்வம் ஏறிடுச்சு. ஸோ அந்த நரி என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த ஆள் ஒன்றும் வேட்டையாடி இருக்க மாட்டான், இவனுக்கே வயசாகி போச்சு, நம்ம கத்துனோம்ல, நம்ம கத்து தாங்காம எல்லாரும் காது கிட்ட ரத்தமாகி இவனு செத்து கிடக்கு போல அப்படின்ற மாதிரி நரி நினைச்சுக்கிச்சு. ஏன்னா இது போய் எல்லாத்தையுமே இங்கே தான் கிடைச்சிருக்கு. ஸோ காது பார்த்தா கிடைச்சி இங்கே இருந்தால் ரத்தம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நரி வந்து நினைச்சுக்கிச்சு. நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி திமுறா சொல்லுது, அங்கே பாரியா பார்த்தல நம்மளுடைய சவுண்டை கத்துல ஃபுல்லா காலில் இருந்து ரத்தம் வந்து ஒளி செத்து கிடக்கு. இதுக்கெல்லாம் உன்னைய வேற கூட்டு வந்துட்டேன். இதுக்கு நானே டெய்லி வந்து கத்தி இதுக்கெல்லாம் ஃபுல்லா சாக அடிச்சு நான் பாட்டு தின்றுக்கலாம் போல. இப்போ உன்னைய வேற கூட்டு வந்து உனக்கு வேற பாதி பங்கு தரணும். நீ வேட்டையாடி இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா நின்றுட்டு இருந்திருக்க, ஏதோ நான் கத்த போய் காலில் ரத்தம் வந்து எல்லாம் செத்துச்சுக்க அப்படின்னு ஒரு மாதிரி திமுறா சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டவொடனே சிங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் வார்த்தை இல்லை. சரி இவன் வந்து ஒரு மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டான் போல, இவன் கடிச்சுதான் செத்தான் அப்படின்னு வச்சு தப்பா நினைச்சுக்கிட்டான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரிப்பா நீ அதனாலதான் வந்து அது செத்துச்சுன்னே வச்சுக்கிடுவோம், வா இப்போ வந்து நம்ம எப்பயும் போல சாப்பிடுவோம், நம்ம இப்போ ஆளுக்கு பாதியா வந்து பிரிச்சு சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நரி வந்து ஒத்துக்க மாட்டுது. ஏய் என்ன டீல் பேசுன, நான் வந்து கத்தணும் மிருகங்கள்லாம் வரும், நீ வந்து வேட்டையாடிட்ட அப்படின்னா ஆளுக்கு பாதி, நான் கத்துனதுலேயே அது எல்லாம் செத்து போச்சு, நீ வேட்டையாடல உனக்கு நான் பாதி தரேன், அப்புறம் நான் தர முடியாது அப்படின்னோடனே சிங்கத்துக்கு வந்து ஒரு கோபமும் இருக்கு. இவனையே பேசாம அடிச்சு இன்னும் இல்லாமலாம் கோபம் வருது. சரி இருந்தாலும் வந்து அவன் வந்து நம்மளுடைய நண்பன், நம்மளுக்காக இவ்வளவு உதவி செஞ்சிருக்கான், ஸோ ஏதோ புரியாம பேசுறியா அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே வேணாம், நீ உனக்கு இதெல்லாம் வேணும், சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திரும்ப போயிடுது. ஸோ நரி ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்குது. இன்னுமே வந்து அந்த நரிக்கு வந்து அந்த கர்வம் வந்து கீழே இறங்கவே இல்லை. நம்ம தான் கிங்கு, நம்ம தான் ராஜா, நான் கத்துனாலதான் 3 பேர் செத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து நினைச்சுக்கிச்சு. திரும்ப அடுத்த நாள் போகுது, அதே மாதிரி பின்னாடி நிக்குது, அதே மாதிரி சத்தம் போடுது, எல்லா மிருகங்களும் வெளியில வருது. வெளியில வந்தோடனே இந்த நரியை வந்து வெளியில வந்துருச்சு. வெளியே வந்தோடனே சரி எல்லாம் செத்து கிடக்குங்க போல அப்படின்னு பார்த்தா எதுவுமே சாகலை. ஏன்னா அங்கே வேட்டையாடுறது சிங்கம் இல்லையே, நடுவில் வந்து நரி மாட்டிக்கிச்சு, சுற்றி எல்லா மிருகங்கள் இருக்கு. இப்போ எல்லா மிருகங்களும் சேர்ந்து நரியை வந்து போட்டு வந்து கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கதை. ஸோ அந்த கதையின் மூலயமா என்ன சொல்ல வந்தாங்க, என்ன நீதி சொல்ல வந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டீமாவே வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், அது ரெண்டும் ஒன்றா சேரும் போது தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சக்ஸஸ்னு ஒன்று உண்டாகும். ஸோ இவன் இல்லைனாலும் அந்த சக்ஸஸ் வராது, இவன் இல்லைனாலும் அந்த சக்ஸஸ் வராது. அதுக்காக வந்து அவனால தான் வந்து வெற்றி கிடைச்சிச்சு, என்னால் ஒன்றும் கிடைக்கல, என்னால் தாண்டா கிடைச்சிச்சு, ஒன்னாலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் கிடையாது. ரெண்டு விஷயங்கள் ஒன்று சேரும் போது கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து சக்சஸ் உருவாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு நீதியை வந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, கர்வம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எப்பயுமே வந்து தலைக்கு வந்து ஏற்றவே கூடாது. நம்ம தான் பெரிய ஆளு, நம்மளை மீறி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த வந்து எப்பயுமே வந்து தலைக்கு வந்து ஏற்றவே கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பலம் என்னன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப சிங்கத்தை கத்த விட்டுட்டு நரி வந்து வேட்டையாடி இருக்கலாம்ல, முடியாது. ஏன்னா சிங்கத்தினுடைய பலம் அந்த வேட்டையாடுறதான், நரி இருந்து அந்த கத்துறதோட அதோடைய வேலையை முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதோட பலம் இதுக்கு தெரியும், அதோட பலம் வந்து அதுக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில இது வந்து பெரிய ஆளு, அது தனிப்பட்ட முறையில அது வந்து பெரிய ஆளு, அவ்வளவுதானே ஒழிய ஸோ எந்த இடத்துலயுமே வந்து உங்களுடைய பலம் அறிஞ்சுதான் நீ வந்து போய் மோதணும் அப்படின்ற மாதிரியான நீதியை வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து நீதி கதைகள் புக்ஸ்ல இருக்கிற ஒரு 9ஆம் நம்பர் கதை இது. ஸோ கண்டிப்பா அது வந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்லுங்க, குழந்தைகளுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லி நீ ஒரு விஷயத்த நீதியை சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல தெளிவான முறையில் வந்து புரியும் அப்படின்றத வந்து நான் சொல்றேன்.